திமுக கழகத்தை சேர்ந்தவர்களும் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் நம்முடைய ரோடு வேன்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்கிற மூளை இறக்குமதி ஏற்றுமதி செய்கிற தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பேருக்கு மேல் அவருடைய இருக்கிற கட்சிகளுக்கு விலகி மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிற நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. பத்திரிகை நிறுவனம் நீங்கள் அத்தனை பேரும் பார்த்திருக்கிறோம். தமிழக அமைச்சர் அவர்களிடம் வந்து இப்போ இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணலாம் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது ஒரு கேள்வியா? இப்போ கடைசி நேரத்துலையும் இது பண்ணுவோம் அப்படிங்கிற பட்ஜெட் முடிய போகிற நேரத்தில் தான் மக்களுடைய வரிப்பணத்தை எப்படிலாம் சுரண்டலாம் நடத்திட்டு இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது அவங்களுக்கு வாரிசாக போச்சு. பண்ணக்கூடாது. அப்படி முடிய போகிற நேரத்தில் பண்ணக்கூடாது பண்ணுறாங்க. அது என்னென்ன தவறுகள் இருக்கிறத மக்கள் கொடுக்குற வாக்குகள் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அதில் குற்றங்களை கண்டுபிடிப்பார்கள். அந்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டுட்டாங்க. இப்போ வந்து சட்டமன்ற தொகுதியில் கூட்டணியில் வச்சிருக்கிறதுல இடி ரெய்ட்லேருந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்போ கூட்டணி வச்சிருக்காருன்னு சொல்லி ஐ பெரியசாமி நேற்று குற்றச்சாட்டு. ஐ பெரியசாமி மேலே எத்தனை வழக்கு இருக்கு? அது அவர் முதுக இருக்கிற அழுக்கு பார்க்காம அடுத்தவங்க மேலே குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அவருக்கு வெட்கமில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வழக்கு அவர் விடுதலையான்னு சொன்ன வழக்கை அந்த வழக்கு மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்டு போய் மறுபடியும் ஐ பெரியசாமி வழக்கில் தவறு செய்திருக்கிறார். அதுக்கு விரைவாக பேசி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற அந்த முக்கியமான நடவடிக்கைகள் இருக்கிறது. எனவே இவர்கள் வழக்கை சந்திக்க வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்று சொல்லி திரு ஐ பெரியசாமி அவர்கள் மட்டுமல்ல, திரு துரைமுருகன், திரு வேலு, நேரு, KKS ராமச்சந்திரன், இன்னொருத்தர் தங்கம் தென்னரசு, இது போன்ற அமைச்சர் மொத்தம் 9 அமைச்சர் 10 அமைச்சர் மீது வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கிறது. அவர்கள் மீது எந்த நேரமும் சட்ட விதிப்படி மாற்றி நீதிபதி தண்டனை எதிர்பார்த்து கொடுக்கிறோம். அவர்கள் தப்பவே முடியாது. அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டு சிறைக்கு போயிருக்கிற திரு ஐ பெரியசாமி அவர்கள் இப்படி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. அதே போல இப்போ ரெண்டு கட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அனைத்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் புஷ்வானம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே 525 வாக்குறுதி திமுக புஷ்வானமாக போயிருக்கு. புஷ்வானுங்கிறது மட்டும் சொல்கிறாங்க, அது கிடையாது. இது இப்போ எல்லாமே செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் அறிவித்திருக்கோம். தேர்தல் முடிந்த உடனே இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக வாக்குறுதியை மாண்புமிகு எடப்பாடியார் அறிவித்திருக்காங்க. நிச்சயமாக நடக்கும், 100க்கு 100 நடக்கும். இது மட்டுமல்ல, இன்னும் அறிவிப்பு வர இருக்கிறது. அதில் பார்த்துக்கணும். 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இருந்தப்ப செய்யாத வாக்குறுதியை இப்போ மக்கள்கிட்ட வாக்கு பெறதுக்காக பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஐ பெரியசாமி அதான் அவர் ஐ பெரியசாமி அமைச்சராக இருந்தவர், நான் அமைச்சராக இருந்தவர். இந்தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, இது உங்கள் தவறுன்னு சொன்னார்னா விளக்கம் சொல்லலாம். மொத்தமாக சொல்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவங்க நாங்கள் இப்போ எதிர்கட்சி, ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சொன்னதை செய்யவே இல்லை. மறுபடியும் ஓட்டு கேட்டு வராங்க மக்கள். அதைத்தான் நம்ம எல்லாரும் கேட்கணும், பொதுமக்கள். எனவே அவர் தவறு செய்தவர்கள் திமுக அவர்கள் தான் இது பதில் சொல்ல வேண்டும். திமுக வாக்குகளை பெறுவதற்காக வீடுதோறும் அண்டா ஹாட் பாக்ஸ் எல்லாம் பரவலாக கொடுத்து வரதாக பரவலாக குற்றச்சாட்டு. முதலில் அதனுடைய தரத்தை பார்க்க வேண்டும். அவர் என்ன கொடுக்குறாங்களோ எவ்வளோ சொல்கிறார் தரம். இப்போ ஹாட் பாக்ஸ்னு குறிப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஒரு சுடுதண்ணியோ எதோ ஒன்று ஊற்றி வச்சிங்கன்னா அதுக்கு உண்மையாக எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் இருக்காது. டூப்ளிகேட் சரக்குகள்லாம் கொண்டு மொத்தமாக தமிழ்நாடு இறக்கியிருக்காங்க. அது பொதுமக்களுக்கு. அதனால் அந்த திமுக கெட்ட பேர் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. 100 வீடு இருந்தால் 10-20 வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி எந்த வீடு கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்காக மக்கள் கொதித்து எழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணத்துக்கு முத்தான பட்டியல் கவர்ச்சிகரமான பொருளை கொடுத்தா வாக்குகளை பெற்றுடலாம்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க. கவர்ச்சி பொருள் மட்டுமல்ல, பணமும் கொடுத்தாலும் கூட இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு மின்சார கட்டணம், சொத்து வரி அத்தனை ஏற்றிட்டாங்க. அதனால் மக்கள் கொதிச்சு இருந்திருக்காங்க. உண்மையாக
பாடுபடுற மக்கள், சுமை தூக்குபவர்கள் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில வர்றாங்க. வெளியில வர்றப்ப மேல்முருகன் சொல்றாரு அது ஊழல் கட்சி ஆகி போச்சு, அதனால நாங்க வெளியில வர்றோம்ன்றாங்க. திமுக கூட்டணியில இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி 5 வருஷமா அவங்க தான் வேல்முருகன் தம்பி நல்ல பரபரப்பா பேசக்கூடியவர், நியாயமானவர். அவர் இது சொல்லியிருப்பது எனக்கு தெரியாது. இப்போ நீங்க சொல்றீங்க நிருபர்கள் அது ஊழல் கட்சி திமுகன்னு வந்துட்டாருன்னு சொன்னா அவரை அன்போடு நாங்கள் வரவேற்க உண்மையை சொன்னது. தாவேக தலைவர் விஜயை பார்த்து அதிமுக திமுக பயப்படுதுன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அண்ணன் செங்கோட்டையன் இருக்காருங்களே, அவர் ஏற்கனவே நான் பல கேள்விக்கு போட்டதுக்கு ஒன்று கூட இன்னும் பதில் சொல்லலை. அவர் சொல்லியிருக்கிறோம், அவர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர், மறுபடியும் ஆட்சியிலேருந்து வந்திருக்கிறார் சொன்னோம். அவர் கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கார் விஜய்ன்னு சொன்னோம். விஜயும் பதில் சொல்லலை, இவரும் பதில் சொல்லலை. வாய் இருக்குன்னு திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறாரு, வாய் இருக்குன்னு அவர் என்ன செய்யறாரு அதான் நானும் செய்கிறேன். அதில் பதில் கரெக்டாக சொல்லணும். வாய் இருக்குன்னு ஏதாவது பேசுகிறாரு. இது வரைக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆமாம் என்பது வழக்கு போட்டாங்க, நான் ஊழல்வாதி, நான் சிறைக்கு போனேன் போனேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எங்களை இதை சொன்ன நான் சொன்னது உண்மை. கருப்பு பணம் வாங்குறது, விஜய் வாங்குறது உண்மை. எத்தனை தடவை சொல்கிறது நம்ம பொதுமக்கள், எல்லா அமைச்சர்கள் மற்ற திமுக காரங்கெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் பதில் சொன்னாதானே நமக்கு தெரியும். இல்லை நான் நேர்மையானவர், ஊழல் வழி இல்லை, எல்லாமே வெள்ளை பணத்தில் தான் வாங்குவேன், என் சம்பளம் அவ்வளோதான் அப்படின்னா எங்கெங்கே இப்போ ரைட்டு நடந்திருக்கோம் அங்கே எல்லாமே அதுக்குள்ள ஆதாரங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க அந்த அரசு அதிகாரிகள் மத்திய அரசாங்கம் பார்த்து தேர்தல் வாக்குறுதிங்கிறது இது வரைக்கும் வந்து மொத்தமாக சொல்லி தான் தேர்தல் டயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதிமுக தேர்தல் தோல்வி பயத்தால் யோசித்து 5 அறிக்கைகளாக சொல்லியிருக்காங்க. இது அதிமுகவின் தோல்வி பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, மனுஷர்கள்ட்ட பேசுகிற தெய்வ பிரிவு வாங்கலாம். நீங்கள் மொத்தமாக 100, 525 கொடுத்தாங்க. அதில் இன்னைக்கு 10% கூட செய்யல நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்லியிருக்கிறது 5, ஒரு 5, 10 சொல்கிறோம். மக்கள்கிட்ட எல்லாம் தெரியுதா இல்லையா? கூட்டத்தில் கோயந்தா போட்டுக்கிட்டு செய்ய முடியாதுன்னு தான் அப்படிலாம் அறிவிப்பாங்க. சிந்தித்து செயல்படுற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இப்படித்தான் செய்வாங்க. இதான் வெற்றி பெறுற கட்சி, மக்களுக்கு செய்வாங்க தான் சொல்றது தவிர தோல்வி பயில என்ன இருக்கு? அப்போ சொன்னாலும் இப்போ சொன்னாலும் வாக்குறுதி கொடுக்கறது அதிமுக தானே. அதனால ஏதாவது பேசுறதுக்காக பேசுறாங்க. பொதுமக்கள் சரியா இருக்காங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது 210 இடங்களில் அதிமுக வெற்றி பெறும். அமித்ஷா அவர்கள் சொல்லியதைப் போல முதலமைச்சர் பொறுப்பில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் அமர்வார்கள். கூட்டணி கட்சிகள் மற்றவைகள் எல்லாம் அதுக்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், தொகுதிகள் செய்ய வேண்டியவைகள் அதிமுக தலைமையேற்று செய்யும். இப்போ பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிர்மலா சீதாராமன் தமிழ் பற்றிய சர்ச்சை பேச்சு வந்து இப்போ ரொம்ப இதாக வந்து பிரதிபலிச்சிருக்கு. அது எலெக்ஷனில் எதுவும் பாதிக்கும்? தமிழ் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாது. என்ன நீங்க விவரம் கொடுத்தீங்கன்னா படித்தா பிச்சை கூட கிடைக்காதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கண்டனம் தமிழர்களுக்கு பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்லி கமலஹாசன் அதுக்கு எதிராக சொல்லியிருக்கிறாரு. தெரியலைங்க, 2 பேர்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஏன்னு கேட்டேன். பொதுவாக நிர்மலா சீதாராமன் சொன்ன வார்த்தை தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காது. இப்போ இந்தியாவுடைய தலைமை நிருபர்கள் டெல்லியில் இருக்காங்க, கமலஹாசன் இப்போ பார்லிமெண்ட்ல இருக்காரு. அங்க கேட்க அவரு எதிர்த்து அவர் பேசியிருக்காரு. இல்ல அவங்க மத்திய அமைச்சரா இருக்கும்போது உங்க கூட்டணி கட்சியில இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்களே, அது தெரியல தம்பி. தமிழ் மக்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க அதை கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரியாது. என்ன உங்க நெருங்களை வச்சு அவங்கள கேளுங்களேன். நிர்மலா சீதாராமன் டெய்லி தானே உங்களுடைய கருத்து தமிழை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்களே, அது உங்களுடைய கருத்து? தெரியல தம்பி, எனக்கு தெரியாது. பாரத பிரதமர் மோடியை வந்து சதி திட்டம் தீட்டியிருக்காங்க. ஜோதிமணி எம்பி வந்து திட்டமிட்டு சதி தாக்க முயற்சிக்கான சபாநாயகர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஓம் பிர்லா சபாநாயகர் சொல்லியிருக்காரு. ஒரு மக்களவை சபாநாயகர் சொன்னார்னா பொய்யா இருக்கும். எல்லாம் அது விட மாட்டாங்க. இனிமேல் இன்னைக்கு மக்களவையில் இப்படி ஒரு அவரை தாக்குவது திட்டமிட்டதனால் ராஜ்யசபையில் போய் இன்னைக்கு சாயங்காலம் பேசி பாரதிய ஜனதா கருத்துக்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு 4 மணியில். அதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? ஆபத்துக்கு இல்லைன்னு நினைச்சதுனால அங்கே போயிருக்காரு. அவங்கள தடுக்க வேண்டியது சபாநாயகர், அது தடுத்திருக்காரு. அது உண்மை.